ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபி தான் காரா பூந்தி. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காரா பூந்தி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. காரா பூந்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடையில் சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதையும் சேர்த்து ரெண்டையுமே இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம். மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சளிச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த குன்னையாக இருக்கிறதெல்லாம் தங்கிடும், நமக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ செய்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இது போல் சளிச்சு செய்கிறது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிறிதளவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த கட்டிலாம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் கரைகிறதுக்கு. அந்தளவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இது போல் பூந்தி கரண்டியில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும். காரா பூந்தி பார்த்தீங்கன்னா பூந்தி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்துடுங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சலசலன்னு இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். எடுத்துடலாம். இதை வடிச்சிட்டு இது போல எடுத்துக்கோங்க. அதே போல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இது போல் வடிச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா மாவுலையும் நம்ம பூந்தியாக பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக பச்சை கடலை சேர்த்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு இதையும் நம்ம எடுத்துருவோம். தோலோட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம எடுத்துடலாம். கடைசியாக 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் நம்ம கலந்துக்கலாம். அது பொரிச்ச காரா பூந்தியை இது மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்காங்க. நிலக்கடலை சேர்த்துக்காங்க. பூண்டு, கருவேப்பிலை, சூப்பராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். எந்த பலகாரம் செய்யலைனாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம பூந்தி கரண்டியை வச்சும் செய்யலாம். இல்லை நமக்கு எல்லா வீட்டையும் பார்த்தீங்கன்னா ஜார்னி இருக்கும். ஜார்னியில் கூட நீங்கள் இது போல் நீங்கள் பூந்தியை நீங்கள் புளிஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு காரா பூந்தி நமக்கு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.